வணக்கம் கைஸ், இன்னைக்கு எக்ஸாம் பயணத்துல 4-3 இன்னைக்கு எனக்கு கோர் சப்ஜெக்ட் பேப்பர். கோர் சப்ஜெக்ட்னா வேற ஒன்றும் இல்ல. இப்போ நான் ஏஐ படிக்கிறேன், இதுல தெலுங்கும் வருது, அட் த சேம் டைம்ஸ் டேட்டா வேர்ஹவுஸ், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டும் வருது. இப்போ நம்ம லாஸ்டா சொன்னது எல்லாமே நமக்கு மெயின் சப்ஜெக்ட். இதுல எந்த அளவுக்கு படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா போகும். அந்த வகையில பார்த்தா இன்னைக்கு நமக்கு டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் எக்ஸாம். என்னடா பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கும் இப்படிதான் இருந்தது, அப்புறம் நடத்த புரிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்களும் படிச்சீங்கன்னா உங்களுக்கும் புரிஞ்சிடும். இன்னைக்கு எக்ஸாம் 8:50 ஆரம்பிச்சு 10:20 முடிஞ்சிச்சு. திடீர்னு பார்த்தா மதியானம் மேம் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. மொதல் பேப்பரா நம்மளுது தான் இருந்தது. என் கண்ணு கரெக்ஷன் பண்றாங்க. 50க்கு 39 மதிப்பெண் எடுத்தா 11 மார்க் குறைஞ்சது காரணம் டைம் இல்லாத காரணத்தினால ஒரு 6 மார்க் எழுதாம விட்டுட்டேன். மத்த மார்க் எல்லாம் கையெழுத்து குறைபாடுன்னு குறைச்சிட்டாங்க. அது கூடயே பிறந்தது மாறி தொலைய மாட்டேங்குது. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்கா கடைக்கு வந்துட்டு நல்லா சாப்பிடலாம்னு பார்த்தா தட்டுல சிக்கனை காணும். எங்கக்கா தட்டுல புரதத்தை காணும்னு கேட்டா இன்னைக்கு அம்மாவாசை சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா மண்டையிலே கொட்டுன்னு ஒரு கொட்டு விட்டாங்க. அதெல்லாம் முடியாது, சிக்கன் தான் வேணும்னு கேட்டதுக்கு உங்க அம்மா நம்பர் கொடுன்னு பிளாக்மெயில் பண்றாங்க. இவங்களாவது மண்டையில தான் கொட்டினாங்க, எங்க அம்மா விளக்கமா தெத்து வந்து அடிப்பாங்க. சரி ஓகேன்னு கொடுத்தது சாப்பிட்டுட்டு கடைசியா ஒரு சமூக மோர் கொடுத்தாங்க. அது அப்படியே குடிச்சிட்டு நம்ம சேஷா பயலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே, நம்ம எப்பயும் ட்ரெஸ் எடுக்கிற ஸ்னைப்ஸுக்கு கூட்டு வந்துட்டேன். இப்ப ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காரணம் நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல பாருங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜிம் கிளம்பி போயிட்டேன். சரி ஓகே, இவ்வளவு தூரம் பாத்துட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்க கண்ணில் படுமான்னு தெரியல. சோ இப்பயே இன்ஸ்டால பாக்குறவங்க ஃபாலோவும், யூடியூப்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்களா? சரி இப்ப வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நமக்கு பிளான்ச்சுக்கான பயிற்சி. ஜிம்முக்கு வந்ததுமே வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு பயிற்சி ஆரம்பிச்சிட்டேன். முதலாவதாக ஃபுல் பிளான்ச் ஹோல்ட், இரண்டாவதா சூடோ புஷ் அப், மூணாவதா டக் பிளான்ச். இதோட சேர்த்து காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது சில மாதங்களையோ வருஷங்களையோ பிளான்ச் அன்லாக் பண்றதுக்கான எபிலிட்டியை பெறுவீங்க. நமக்கு இன்னும் அதை அன்லாக் பண்ற அளவுக்கு எபிலிட்டி வரல. சில மாதங்கள்ல வந்துரும் நினைக்கிறேன். அதுக்காக தானே பயிற்சி பண்றோம். ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அக்கா கடைக்கு போயிட்டு இரவு உணவு சாப்பிட்டுட்டு மீன் மாத்திரையை போட்டுட்டு நாளைக்கான எக்ஸாமுக்கு படிக்க உட்காந்துட்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா பை.